ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ட்ரேட் வித் பிகே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நீங்கள் ரொம்ப நாளாக வந்து நம்மளோட லைவ்லையும் கேட்டிருந்தது, நம்மளோட டெலிகிராமில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்திருக்க ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான். அதாவது நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி, நல்ல அக்யூரன்சி, அதாவது நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? அக்யூரன்சி விட ரிஸ்க் ரிவார்டு, உங்களுக்கு ₹500 ரிஸ்க் வச்சிங்கன்னா ₹1000 ₹2000 அப்படி ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல்ல இருக்க வீடியோஸ் எல்லாம் போய் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகேவா? நான் வந்து டெய்லியும் மார்னிங் 8:40 இப்போ வந்து 9:30 ஓகேங்களா? 9:30 to 3:30 வரைக்குமே வந்துட்டு டெய்லி லைவ்ல வந்துட்டு யூடியூப்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரெகுலரா வாட்ச் பண்ற மெம்பர்ஸ்க்குலாம் தெரியும். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ள போயிடுவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டுருங்க. லைக் போடாம நிறைய பேர் பார்த்துட்டீங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஆப்ஷன் பையிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ட்ரேடிங்னாவே, அதுவும் ஆப்ஷன் பையிங்னாவே எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்கன்னா, நேக்டு ஆப்ஷன் பையிங் தான் பண்ணாங்க. ஸோ நேக்டு ஆப்ஷன் பையிங் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. நீங்க போடுற ₹10,000 கேபிட்டலா இருந்தாலும் ₹10,000 வந்துட்டு உங்களுக்கு 0 ஆயிரும். இப்போ ஸ்டாப் லாஸ் வைக்கலைனா. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்க போற இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸே நீங்க வைக்க தேவையில்ல. ஸோ நோ ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸே வைக்கலைனா என்னப்பா எப்படிப்பா 0 ஆகாம இருக்கும் அப்படின்னா, இதுக்கு நான் வந்து ஹெட்ஜ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஹெட்ஜ் பண்ண போறோம். ஸோ அதுதான் வந்துட்டு நான் பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி பேர் என்னன்னா அயர்ன் ஃப்ளை. ஓகேங்களா? அயர்ன் ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி. ஸோ அயர்ன் ஃப்ளை தானா, இதுக்கு தான் எவ்வளோ பில்டப் குடுத்தியா நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நிறைய பேர் வந்து யோசிக்கலாம். நிறைய பேர் வந்து அயர்ன் ஃப்ளை வீடியோ நிறைய யூடியூப்ல வந்து நிறைய அயர்ன் ஃப்ளை வீடியோ வந்து பார்த்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ பட் நம்மளுடைய நான் எப்படி இந்த அயர்ன் ஃப்ளை வந்து டிப்ளாய் பண்றேன். ஸோ நான் எந்தெந்த மெத்தட் எல்லாம் பார்ப்பேன். நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்து பண்ணுவேனா, இல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துணும்னா, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வியூ மட்டும் தான் இங்க வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ அந்த வீடியோக்கு இந்த வீடியோக்கு நல்லா நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கும். அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த ஸ்ட்ரைக்ஸ் செல் பண்ணிருங்க, இதுல இவ்வளோ டெபிட் பண்ணணும், இது வந்துட்டு இவ்வளோ கிரெடிட் கொடுக்குறோம் அப்படின்னால டெக்னிக்கலா வந்து பியூரா வந்து சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம அப்படியெல்லாம் போறது கிடையாது. நான் எந்த மாதிரி வந்து ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல போறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு வந்து நிஃப்டி 50 எக்ஸ்பைரி, இன்னைக்கு வந்துட்டு தேர்ஸ்டே, இன்னைக்கு நம்மளால லைவ் வர முடியல ஒரு ஃபங்க்ஷனால. ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடலாம்னு சொல்லி நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வியாழக்கிழமை இன்னைக்கு எக்ஸ்பைரி வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு இந்த அயர்ன் ஃப்ளை போடலாம், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிளோட வந்து காமிக்க போறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு வந்துட்டு எங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அயர்ன் ஃப்ளை போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மெயினா பாத்துக்கங்க. ஓகேவா? ஸோ மார்னிங் 10:30 அண்ட் ஈவினிங் வந்து 2:00 மேல வந்து பாருங்க. ஓகேவா? மார்னிங்கே டிப்ளாய் பண்றது வெரி வெரி சூப்பரா தான் இருக்கும். ஸோ இதுல முக்கியமானது என்னன்னா, நமக்கு ரிஸ்க் வந்துட்டு ரொம்ப லெஸ்ஸுங்க. ஓகேவா? ரிஸ்க் வந்து ரொம்ப லெஸ், ரிவார்டு வந்து ஹை. ஸோ 1:2 1:3 வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு ரிஸ்க் டிஃபைன்ட். நீங்க மார்க்கெட் எவ்வளோ மேல போனாலும் சரி, எவ்வளோ கீழே போனாலும் சரி, உங்களுக்கு வந்து லாஸ்ங்கிறது வந்துட்டு இவ்வளோதான் வரும்னு சொல்லி நமக்கு முதலே தெரிஞ்சிடும். அதனால வந்து நேக்டு ஆப்ஷன் பையிங்லாம் பண்ணா வந்துட்டு பெரிய ஸ்டாப் லாஸ் வச்சாலும் ஸ்டாப் லாஸ் இதாயிருமோ, ஜம்ப் ஆயிரும் நிறைய டைம் பெரிய மூவ் வந்துச்சுன்னா, அந்த மாதிரி வந்துட்டு நீங்க பயப்படவே தேவையிருக்காது. ஸோ இது வந்து நீங்க இன்ட்ராடேக்கு தான் பண்ணணுமா, இல்லை வந்து பொசிஷனலா பண்ணக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா, தாராளமா நீங்க பொசிஷனலாவும் பண்ணலாம், இன்ட்ராடேலையும் பண்ணலாம். ஓகேங்களா? இன்ட்ராடேல பண்றதுனால பண்ணலாம், பொசிஷனலா பண்றதாலும் பண்ணலாம். சரி வாங்க நம்ம வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 50 வந்து எங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 21,875ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்கப்பா. 21,875. ஸோ இப்போதைக்கு நம்ம போயிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்குறோம். ஆல்ரெடி வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போய் நீங்க அந்த வீடியோ வந்து பாருங்க. நான் வேணா வந்து உங்களுக்கு கார்ட்ல வந்து மேல குடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி போய் பாருங்க. ஸோ இப்போ வந்து சென்சிபிள் வந்திருக்கோம். ஸோ சென்சிபிள் வந்து கைட் யாரெல்லாம் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ நீங்க இதுல போயிட்டு டைரக்ட்டா அனலிஸ்ட்ல போய்க்கங்க. அனலிஸ்ட்ல போய் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போனீங்கன்னா, இங்க வந்துட்டு உங்களுக்கு வீக்லி இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, இன்னைக்கோட எக்ஸ்பைரி. இன்னைக்கு வந்து 15ஆம் தேதி. இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி. ஸோ இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பாருங்க. ஓகேவா? ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இது வந்து சேஞ்ச். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கிறது. இப்போ ஆஸ் ஆஃப் நவ் லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல வந்துட்டு புட் ரைட்டிங் பண்ணிக்கிறாங்க, கால் அண்ட் வினிங் பண்ணிக்கிறாங்க. தட் மீன்ஸ் சப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க ஓவராலா இதுல வந்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா 21,850 அப்படிங்கிறதுல வந்துட்டு உங்களுக்கு புட் ரைட்டிங் வந்து அதிகமா இருக்கு, கால் ரேட்டிங் வந்துட்டு கம்மியா இருக்கு. ஓகேங்களா? இப்போ புட் ரேட்டிங் இதுல அதிகமா இருக்கு, கால் ரேட்டிங் அதிகமா இருக்கு. நிறைய டைம் நீங்க பார்க்கும்போது மார்னிங் டைம் 10:30 ஒரு 9:30க்கே வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். மேக்ஸிமம் டைம் உங்களுக்கு எக்ஸ்பைரி அன்னைக்கு, மெயினா எக்ஸ்பைரி அன்னைக்கு பாத்தீங்கன்னா, எந்த அன்னைக்கு புட் அண்ட் கால் ரெண்டுமே ரைட்டிங் ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலா இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு இதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு அந்த இடத்துலயே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஸோ க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு ஹையா இருக்குங்க. ஓகேவா? சான்சஸ் வந்துட்டு 15 to 80% 70% வந்துட்டு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 21,850 21,850ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கா? ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போய் நீங்க பார்க்குறீங்க. அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ராடேல வந்து நான் இன்னைக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இன்ட்ராடேல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 21,850ல வந்துட்டு உங்களுக்கு அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால்லயும் சரி, புட்லயும் சரி ஈக்குவலா இருக்கு அப்டின்னா வந்துட்டு
மார்க்கெட் 21,850ல முடிய போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, நீங்க 21,850ல வந்துட்டு இந்த அயர்ன் ஃப்ளை வந்து நீங்க போடலாம். ஸோ இந்த அயர்ன் ஃப்ளை போடலாம் மீன்ஸ் என்ன எப்படி சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, அதோட காலையும், புட்டையும் 2யுமே செல் பண்றீங்க. ஓகேவா? செல்லிங்கா ப்ரோ செல்லிங்னாவே வந்துட்டு கேப்பிட்டல் வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படுதே. 1,00,000 2,00,000 தேவைப்படுமே. ஸோ என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுதான் வந்துட்டு நம்ம ஹெட்ஜ் வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? இதுல வந்துட்டு நம்ம ஹெட்ஜும் பண்ணுவோம். இதுல வந்துட்டு ஆ ப்ராபபிலிட்டி வந்துட்டு அதுல காமிக்கிறது 10% 15% தான் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப நெனைப்பீங்க என்னது பெர்ஃபெக்ட்டா இது வந்துட்டு போ முடியுமா? அப்படின்னு கேட்டா, நீங்க எப்படி அனலைஸ் பண்றீங்களோ அத பொறுத்து தான். உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு ப்ராஃபிட் வரக்கான சான்சஸ் வந்து நெறையாவே இருக்கும். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் போட்டு காமிக்கிறேன். இப்ப வந்து நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு ஈவினிங்குள்ளார எந்த இடத்துல குளோஸ் ஆகும் அப்படின்னு வந்து பிரெடிக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அது வந்துட்டு உங்க கையில தான் இருக்கு. ஸோ அத எப்படி பிரெடிக்ட் பண்ணணும்னா, அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு நீங்க பிரெடிக்ட் பண்ணலாம் ஈஸியா. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போய் பார்க்குறீங்க. எந்த ஸ்ட்ரைக்ல வந்துட்டு காலு அண்ட் புட் 2மே வந்துட்டு ஈக்குவலா இருக்கோ, அதை பாருங்க. இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு கால் வந்துட்டு இந்த இடத்துல அதிகமா இருக்கு. இந்த இடத்துல புட் அதிகமா இருக்கு. ஸோ புட் இங்க அதிகமா இருக்கு. கால் அதிகமா இருக்குன்னா சென்டர்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் எடுத்துக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு டைம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே போய் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டோம். ஸோ இப்போ 21,900ல அதிகமா இருக்கு. ஸோ 21,800ல அதிகமா இருக்கு. இப்போ 21,850ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த பக்கம் வந்து புட் அதிகமா இருக்கு. இந்த பக்கம் கால் அதிகமா இருக்கு. ஸோ சென்ட்ரல் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு 21,850க்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த அயர்ன் ஃப்ளை வந்து போடலாம். அப்ப என்ன ஆகும்னா, இது வந்துட்டு உங்களுக்கு என்னவா இருக்கும்? சப்போர்ட்டா இருக்கும். இது வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கும். மார்க்கெட் வந்து இதுக்குள்ளார தான் முடிக்க போறாங்க. ஸோ சென்ட்ரலயே முடிச்சாலும் சரி, இதுக்குள்ளார எங்க முடிச்சாலும் சரி, ப்ராஃபிட் வர மாரி வந்து நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து போட போறோம். ஓகேங்களா? கிளியரா இது வந்து புரிஞ்சுதா? ஸோ இது இப்ப எப்படி டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ இதுல வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி பில்டர்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி பில்டர்லயே போனீங்கன்னா, பில்ட் நியூ ஸ்ட்ராட்டஜி இங்க வந்து நிஃப்டி வச்சுட்டு பில்ட் நியூ ஸ்ட்ராட்டஜி குடுக்குறீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஆப்ஷன் செயின் வந்து ஓப்பன் ஆயிருது. இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்றீங்க, 21,850 கால் அண்ட் 21,850 புட். சரி இது வந்து கால், இது வந்து புட் 2யும் செல் பண்ணீங்கன்னா, இது உங்களுக்கு என்னவாயிருது, இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராடல் ஆயிருது. ஸ்ட்ராடல் ஓகேங்களா? இது வந்து ஸ்ட்ராடல் ஸ்ட்ராட்டஜி நார்மலா ஸ்ட்ராடல். இது போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த ரேஞ்சுக்குள்ளார மார்க்கெட் எங்க முடிஞ்சாலுமே உங்களுக்கு ப்ராஃபிட் இன்னைக்கு வந்து ஓகேங்களா? டிகே ஆயிரும். இப்ப வந்து செல்லிங் மட்டும் பண்றோம். இந்த ரூ. 56 இங்க வந்து ரூ. 28 மொத்தம் கம்பைன்ட் பிரீமியம் ரூ. 80 ரூ. 80 வந்துட்டு உங்களுக்கு 0.05 பைசாவா மாறுச்சுன்னா, டிகே ஆயி உங்களுக்கு என்னவாகும்? ரூ. 4,245 ப்ராஃபிட் வரும். பட் இதுல வந்து ஸ்டாப் லாஸ் கிடையாது. ஸோ அன்லிமிட்டட் லாஸ். உங்களுக்கு என்ன வருது இங்க? அன்லிமிட்டட் லாஸ். ஸோ இந்த பக்கம் மேல போச்சுன்னா வந்துட்டு 21,500 24,400 இங்கெல்லாம் போனீங்கன்னா 20,000 10,000 15,000 லாஸ் வருது. ஸோ இங்க போகும்போது உங்களுக்கு வந்துட்டு அதே மாரி 10,000 அன்லிமிட்டட் எவ்வளோ வேணா லாஸ் வரும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஹெட்ஜ் பண்ண போறோம். ஹெட்ஜ் பண்ண போறோம்னா எவ்வளோ பாயிண்ட்னா, நீங்க வந்துட்டு பக்கத்தாலேயே மேல 21,850 வந்துட்டு புட் செல் பண்ணீங்கன்னா, 800 புட் வந்துட்டு பை பண்றீங்க இப்போ. பை பண்ணிட்டு அதே நேரத்துல இந்த பக்கம் 21,900 புட் வந்து பை பண்றீங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஸோ ஸ்மால் ரேஞ்ச் வந்துருது. உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸே இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு? வெறும் ரூ. 620 வெறும் ரூ. 620 பட் ப்ராஃபிட் எவ்வளவு? ரூ. 1,880 ரூ. 620க்கு இது வந்துட்டு ரூ. 1,880 எவ்வளோன்னு பார்த்துங்க. ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கேபிட்டல் எவ்வளோ தேவைப்படுது? வெறும் ரூ. 50,000 தான் தேவைப்படுது. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது? வெறும் ரூ. 50,000 தேவைப்படுது. ரூ. 50,000 போட்டு ரூ. 1,800 வந்துட்டு ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னா நெறைய பேர் சொல்லுவாங்க. ப்ரோ நான் அசால்ட்டா ரூ. 10,000 வச்சுட்டு ரூ. 1,000 ப்ராஃபிட் ஒரு லாட்ட போட்டு நான் பையிங்லேயே பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பையிங்னா வந்து உங்களுக்கு வந்து ரிஸ்கிங்க ஓகேவா? எப்பவுமே வந்து நேக்டு பையிங் ரிஸ்கி தான். ஸோ இது வந்துட்டு நீங்க மார்க்கெட் எங்க போனாலுமே சரி மேல ஓகேவா? ஸோ மார்க்கெட் எங்க மேல போனாலுமே வந்துட்டு உங்களுக்கு எவனாவது வெறும் ரூ. 680 தான் லாஸ். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைர்ல வாங்கினீங்கன்னா அடுத்த வாரம் எக்ஸ்பைர்ல வாங்கினீங்கனாலுமே வந்துட்டு ஃபிக்ஸ்டு லாஸ். மார்க்கெட் வந்து ஒவ்வொரு இப்போ வந்துட்டு மேல போச்சுனாலுமே வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து மூவ் ஆகும். அதே மாதிரி இந்த செல்லிங் இதுவும் வந்துட்டு மூவ் ஆகும் ஓகேவா? ஸோ அதனால ஹெட்ஜ் பண்ணிருக்கங்காட்டி உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ் உங்க கண்ணு முன்னாடியே தெரிஞ்சிரும். ஸோ இது வெறும் ரூ. 655 தான் லாஸ்ன்னு தெரியும்போது நம்ம தாராளமா தைரியமா வந்து இந்த இதை வந்து போடலாம். உங்களுக்கு வந்து இன்னைக்கு 21,813 to 21,887 இந்த ரேஞ்சுக்குள்ளார உங்களுக்கு மார்க்கெட் எங்க முடிஞ்சாலுமே வந்துட்டு ப்ராஃபிட் வரும். இந்த ரேஞ்சுக்குள்ளார ப்ளூ லைன் தெரியுதுங்களா? ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளார இங்க ஒரு இந்த மாதிரி வந்து கருடா வந்து தெரியுது பாருங்க. சாரி இந்த ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு எங்க முடிஞ்சாலுமே வந்துட்டு யூ ஆர் இன் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ நீங்க எவ்வளவு கரெக்டா ப்ரெடிக்ஷன் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி வெறும் 26% தான் இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வெறும் 26% தான் சான்ஸ் இருக்கு. ஸோ இத போட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்துட்டு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாதுங்க. நீங்க உங்களுடைய அனலிசிஸ் வந்து இங்க பண்றீங்க. கரெக்ட்டா நீங்க பிரெடிக்ட் பண்றீங்க. இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகுமா? ஆகாதா? அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ணி போட்டீங்கன்னா வந்துட்டு சூப்பரா வரும். இல்ல ப்ரோ இன்னுமே கொஞ்சம் எனக்கு வந்துட்டு ஆ கொஞ்சம் பெரிய ரேஞ்ச் வேணும். இப்ப வந்துட்டு 813 887 காமிக்குதுங்களா? தட் மீன்ஸ் உங்களுக்கு இந்த ரேஞ்சுங்க ஸ்மால் ரேஞ்ச் தான் வரும் இப்போ. 813 ஓகேங்களா? 800 ஸோ டைட் ரேஞ்ச்ல வந்து நிஃப்டி ட்ரேட் ஆகி முடிஞ்சானா, உங்களுக்கு வந்துட்டு இது சூப்பரான ப்ராஃபிட் 887 ஓகேங்களா? 887 ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளாரயே வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட்
ட்ரேட் ஆகி முடிச்சிட்டான ஈவினிங்குள்ளார உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட் வருது? ரூ. 1800 வருது. 58,000க்கு வந்து உங்களுக்கு ரூ. 1800 வருது. அதே லாஸ் ஆச்சுன்னா வெறும் ரூ. 645 தான். இது ஒரு லாட்டுக்கு போடுறங்காட்டி இது வந்து இந்த பிரைஸ். ஓகேவா? 3 லாட் 4 லாட் பண்றீங்க. ஒரு 5 லட்ச ரூபா வச்சிருக்கீங்கன்னா, நீங்க தாராளமா 10 லாட்ல கூட பண்ணலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு ரூ. 6000 ரிஸ்க் வரும். அட் தி சேம் டைம் உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஓகேவா? 10 லாட் வச்சு பண்ணீங்கன்னா ரூ. 18,000 ப்ராஃபிட் வருது. உங்களுக்கு வெறும் ரூ. 6000 வந்து ரிஸ்க் வருது. 1:3 வந்து உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்துட்டு வருது. ஓகேங்களா? நீங்க வந்து கரெக்ட்டா ப்ரெடிக்ஷன் பண்ணீங்கன்னா போதும். இந்த லெவலுக்குள்ளார முடிஞ்சதுன்னா போதும். இல்ல ப்ரோ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆ ரேஞ்ச் பெருசா வேணும்னா, நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, ஸ்ட்ரைக் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வந்து இது பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஸ்ட்ரைக் வந்துட்டு தள்ளி வந்துட்டு இது பண்ணிக்கிறீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஸ்ட்ரைக்க தள்ளும்போது, இப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா, ரிஸ்க் வந்துட்டு லாஸ் வந்துட்டு மேக்ஸிமம் லாஸ் கொஞ்சம் அதிகமாயிருது. இப்ப பார்த்துட்டீங்களா? நான் முதல்ல வந்து 800 வந்து வச்சிருந்தேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் கிளியர் குடுத்துட்டு மறுபடியும் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. 21,850 கால் 850 புட் கால் செல் பண்ணிக்கிறோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரைக் விட்டு பை பண்ணியிருந்தத, இப்ப 2 ஸ்ட்ரைக் விட்டு பை பண்றோம். ஓகேங்களா? 750 இங்க 950. சோ இப்ப என்ன ஆயிருதுன்னா, உங்களுக்கு ரூ. 2000 ரிஸ்க் வந்துருது. ரூ. 2000 ரிஸ்க் வந்துருது. 2900 ப்ராஃபிட் வந்துருது. நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப வந்து உங்களுக்கு ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். மேல வந்துட்டு 21,909 அண்ட் 21,799. இதுக்கு கேபிட்டல் வந்துட்டு ஒரு ரூ. 2000 அதிகமாகுது. உங்களுக்கு சொல்லப்போனா இந்த இடத்துல 21,791 21,000 எவ்வளவு? 21,791 21,791 ஓகேங்களா? சோ 1 மினிட் காய்ஸ். ஓகே. சோ இப்போ என்ன ஆச்சுன்னா 21,787 இருந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த ரேஞ்ச் வந்து நான் காமிக்கிறேன் பாருங்க. சோ இப்ப எங்க வந்துருச்சு 21,909 ஓகே. 21,909 இப்ப என்ன ஆயிருது உங்களுக்கு பழைய ஸ்ட்ராட்டஜிய விட இதுல கொஞ்சம் மேல 10 பாயிண்ட், கீழ 10 பாயிண்ட் ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமா கிடைக்குது. இப்ப இதுக்குள்ளார எங்க முடிஞ்சாலுமே ப்ராஃபிட். ஓகேவா? ஆனா ரிஸ்க் வந்துட்டு உங்களுக்கு ரூ. 2,000 வந்துருச்சு இப்போ. இதை தாண்டி மேல போய் எங்கேயாச்சும் முடிஞ்சிருச்சுனாவோ, இதை தாண்டி எங்கேயாச்சும் கீழ போய் முடிஞ்சதுனாவே உங்களுக்கு வந்துட்டு 2,000 வந்து லாஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு எவ்வளவு லாஸ் இருந்துச்சு? வெறும் ரூ. 600 இருந்துச்சு. இப்ப ரூ. 2,000 லாஸ் ஆகுது. ஓகேவா? சோ இந்த மாரி நீங்க எவ்வளவு ஸ்ட்ரைக் தள்ளி போடுறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியா இருக்கும். லாஸ் கொஞ்சம் அதிகமாயிட்டே போகும். சோ அதே சமயத்துல உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 38% வந்து ப்ராபபிலிட்டி இருக்கு. 38% ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? சிம்பிள் அயர்ன் ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி இதுதாங்க. நீங்க எந்த ஸ்ட்ரைக்ல எந்த இடத்துல மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்துட்டு பிரெடிக்ட் பண்றீங்க. ஓகேவா? பிரெடிக்ட் பண்ணி இது கொஞ்சம் நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி தான். பட் இருந்தாலுமே இது எந்த பாயிண்ட்ல முடியுங்கிறத வந்து நீங்க கரெக்ட்டா மார்னிங் பிரெடிக்ட் பண்ணி நான் வந்து மேக்ஸிமம் டைம் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆர்டர் ஃப்ளோலாம் வச்சு நான் பிரெடிக்ட் பண்ணி டெய்லி வந்துட்டு ஒவ்வொரு எக்ஸ்பெரிமென்ட்டுமே பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்கேன். நான் வந்து விர்ச்சுவல் போர்ட்ஃபோலியோல நெறைய போட்டுருக்கேங்க. பாருங்க விர்ச்சுவல் போர்ட்ஃபோலியோல எல்லாமே வந்து என்னுடைய அயர்ன் ஃப்ளை தான். பேங்க் நிஃப்டி அயர்ன் ஃப்ளை இங்க பாருங்க அயர்ன் ஃப்ளை தான் போட்டுருக்கேன் நானுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அயர்ன் ஃப்ளைன்னு சொல்லி போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் என்னுடைய அயர்ன் ஃப்ளை தான் நான் போட்டது. 10,000 வந்து பண்ணியிருக்கோம். ஒரு 5 to 6 லாட்ஸா போட்டு நான் வந்து டெலிகிராம்ல வந்து போட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி வெறும் அயர்ன் ஃப்ளை மட்டுமே வச்சு நான் சூப்பரான ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். ஸோ இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து தாராளமா கமெண்ட்ஸ்ல வந்துட்டு கேளுங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ரிஸ்க் டிஃபைன்டு ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு நீங்க இது இன்ட்ராடேக்கு மட்டும் தான் போடணுமா அப்படின்ட்டுலாம் இல்ல. நீங்க நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரிக்கு இப்பவே போடலாம். உங்களுக்கு வந்து பிரெடிக்ட் பண்ண முடியுது. மார்க்கெட் மேல போனாலும் சரி, கீழ போனாலும் சரி, இந்த ரேஞ்சுக்குள்ளாரயே முடிஞ்சிருவான். இந்த ஒரு இதுக்குள்ளாரயே அப்படின்னு சொன்னா, இந்த அயர்ன் ஃப்ளை வந்து போடலாம். ஸோ இதே மாரி ரிஸ்க் டிஃபைன் ஸ்ட்ராட்டஜி இன்னொன்னு இருக்கு. அது வந்து அயர்ன் காண்டர் ஓகேங்களா? அது வந்துட்டு அயர்ன் காண்டர். ஸோ ஒருவேள அயர்ன் காண்டர் அப்படிங்கிறது அது அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து நம்மகிட்ட இருந்து நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கமெண்ட்ஸ் வந்துட்டு அயர்ன் காண்டர் வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மினிமம் ஒரு 10 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா வந்து தாராளமா வந்து நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. முடிஞ்ச அளவு நான் கத்துக்கிட்டதெல்லாம் சொல்லி தரணும்னு தான் நினைச்சுட்டு இந்த வீடியோவெல்லாம் போடுறேன். நீங்க நெறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டங்காட்டி. அதே சமயத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ட் 2 வீடியோ கேட்டிருந்தீங்க. பார்ட் 1 தான் போட்டிருக்கேன். பார்ட் 2 வீடியோ கண்டிப்பா இந்த சாட்டர்டே, சண்டேல வந்து போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ அண்ட் டெய்லி லைவ்க்கு வந்து பாருங்க. நம்மளுடைய லைவ்ல வந்து நெறைய பேர் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டெலிகிராம்ல இன்னும் ஜாயின் பண்ணாம இருந்தா ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ ஒருவேளை நீங்க ஆர்டர் ஃப்ளோ கத்துக்கணும், நம்மகிட்ட கோர்ஸ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ யூ கேன் ஜாயின் அவர் டெலிகிராம் குரூப். இதுல வந்துட்டு உங்களுக்கு நெறைய அப்டேட்ஸ் வந்து நான் குடுத்துட்டே இருக்கேன். லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் குடுத்துட்டு இருக்கேன். நான் டெலிகிராம் அப்டேட்ஸ் குடுத்துட்டு இருக்கேன். ஸோ டெலிகிராம் லிங்க் வந்து உங்களுக்கு கமெண்ட்ல இருக்கு. ஸோ ப்ளீஸ் ஜாயின் பண்ணிங்க. தேங்க் யூ வெரி மச். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.